அதிமுகவுடைய மாநாடு எவ்வளவு கேவலமா நீங்க விமர்சிச்சீங்க. புலியோதர மாநாடு இது என்ன மாநாடு? காவாலி மாநாடா? காவாலி பாடுபடுத்தானே ஆண்டீங்க. இது என்ன மாநாடு? மாநாட்டுல இந்த விஷயம் மட்டும் இல்லாம கூடுதலாக அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் அது மாதிரியான சில மளிகை பொருட்கள், அந்த சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்களையும் வந்து அள்ளிட்டு போயிருக்கிறாங்க. அந்த வீடியோவும் பெரிய லெவலில் பிரபல செய்தி நிறுவனங்கள்லாம் வெளியிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே நீங்க சொன்னது மாதிரி அதிமுகவினுடைய மாநாட்டை விமர்சனம் பண்ண நபர்கள் எல்லாம் இந்த விஷயத்தை வந்து இது எப்படி அணுகுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இங்க நீங்க நல்லா பாருங்க, சோறு பிரியாணி போட்டு சீட்டாட வச்சு இந்த பக்கம் வந்து கலை நிகழ்ச்சி நடத்து, அது பெண்களை வச்சு ஆபாசமாக நடனாட வச்சு உங்களால வந்து சமூகத்தில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது என்பதற்கு இது மிகப்பெரிய சான்று. உங்களுக்கு அதனாலதான் சொன்ன, உதயநிதிக்காக அவங்க அப்பா வந்து 540 கோடியில வந்து இந்த உதயநிதிக்காக தான் வந்து தனியா வந்து உங்களுக்கு பிலிம் சிட்டி ஆரம்பிச்சு கொடுத்துருக்காரு. இவ்வளவு பேசக்கூடிய நீங்கள் எனக்கு காலங்காலமா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் யார் செய்யறா? இங்க தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் திமுக தான் பெரும்பாலும். தமிழ்நாட்டுல திமுக தானே செய்யறான். ஹிந்தி தெரியாது போட டிஷர்ட் போட்டு திமுக காரன் தானே. ஹிந்தி கத்துக்க மாட்டேன்னு சொன்னது நாங்க தானே. ஆனா கேலோ இந்தியா கரெக்டுங்களா இவங்க நடத்தினாங்க.